செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம், என்னை வேறு வழக்குகளில் காவல்துறை கைது செய்துவிடும். வேறு வழக்குகள்லாம் வேறு வழக்குகளில் வேறு எஃப்ஐஆர்களில் என்னை விசாரிக்க கூடாது, என்னை கைது செய்யக்கூடாது. அந்த வழக்கின் விவரங்களை திமுக வெளியிட தயாரா? சரி, உங்கள் மீது குற்றம் இல்லை. நேற்று தானே பத்திரிகையாளர் சந்திச்சீங்க. சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க? மடியில கனம் இல்லை, எனக்கு பயம் இல்லை சொன்னீங்கல்ல. நிபந்தனை ஜாமீனுக்கு ஏன் போன்றீங்க? எப்பனாலும் எந்த நேரத்தினாலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். அரசியல் எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கு எல்லாமே விஜய் என்ற நபர் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா இதை வேற மாதிரி சொல்றாங்களே சார். என்ன சொல்றாங்க? ரீல்ஸ் எடுக்குமாச்சுன்னு சொல்றாங்களே. இந்த தேவான்னு சொல்லி சின்ன பசங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்களை கூட்டு சட்டசபையில ரீல்ஸ் போட்டாரு முதல்வர், ஞாபகம் இருக்கா? திமுக மீது பழிய போடுகிறது, திமுக நிர்வாகிகளை கைது செய்ய தாவேகா வீரியமாக இருக்குது. ஒரு மேடையை போட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க, மக்கள் காரி துப்புவாங்க. திமுக சார்பு ஊடகங்கள், திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் கட்டமைத்த விஷயங்கள்லாம் என்ன? ஆய்வு செய்யும் போது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, இது நீ சட்டசபையில எங்க உங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தேடியே, அந்த அப்பாவோட அப்பா கொண்டு வந்த திட்டம். உங்க அப்பாவோட அப்பா சொன்னாங்கல்ல, அவர் கை காசு போட்டு கட்டினாரா? திமுக நிதியில இருந்து கட்டினீங்களா? தமிழ்நாடு அரசியல இருந்து அந்த பணத்துல இருந்து கட்டினீங்களா? நீங்க மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். திமுகவுடைய ஃபண்டில் இருந்தோ திமுக ஆட்சியில இருக்கும் போது இந்த மெட்ரோவை நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? சம்மதமே இல்லாம சீமான் கட்சி, அதாவது நாத்தக்கா எதிர்க்கிறாங்களே சார். இப்போ நேற்று மெட்ரோ போனாங்களே, மெட்ரோல என்ன சொல்றாங்க, நடுவுல சிவப்பு கம்பளம் போட்டு நடக்கிறாரு. வேற என்ன கருப்பு கம்பளம் போட்டு நடப்பாரு? உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப திமுக சார்பு நிலை உள்ளவங்க, திமுக சாயல்ல உள்ளவங்க இது எல்லா வேலைகளும் செய்யறாங்க. சித்திரேவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு ஊடகவியலாளர் யாசர் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், திமுக சைட்ல இருந்து செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு பேர் இல்லைன்னா திமுகவே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. அந்த செந்தில் பாலாஜி மீது பாத்தீங்கன்னா நிறைய வழக்குகள் வந்துட்டு இருக்கு. சமீபமா இப்போ பாத்தீங்கன்னா அவர் மீது 2 வழக்கு வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை பேரம் பேசி வாங்குறாரு அப்படின்ற ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு நேத்து லஞ்சத்துறையினர் அவர் வீட்டுக்கு ரைடு போயிருக்காங்க. இது டாஸ்மார்க் ஊழல் குறித்து. இந்த வழக்கில் இருக்கும்போது இப்போ அவர் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் முன்ஜாமீன் போறாரு. கிடைக்குமா? அப்படி கிடைக்காம நிராகரிக்கப்பட்டா அவர் கைது செய்யப்படுவாரா? இப்போ தாவேகா அரசு செந்தில் பாலாஜியை முடக்கணும், செந்தில் பாலாஜியாக விரைவில் கைது செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளோட தாவேகா அரசு இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜியுடைய அந்த கண்காணிப்புங்கிறது தீவிரப்படுத்தப்படுகிறது. இப்போ செந்தில் பாலாஜி முதல்ல நிபந்தனை ஜாமீன் வாங்கின வழக்கு என்ன? தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்க்கணும். அதில் திட்டமிட்டு செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர்களும் தலையீடு இருக்குன்னு தான் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. உள்ளே வந்த உடனே நிபந்தனை ஜாமீன் போகிறாங்க. கேஸோட ஆரம்ப ஸ்டேஜில் நிபந்தனை ஜாமீன் போனோன்னு கொடுக்குறாங்க. அந்த ஜாமீனை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு 10 நாளாக கையெழுத்து போடல ட்ரிப்ளிகேட் ஸ்டேஷனில். அப்போ ஏன் போடலங்கிறப்போ கேள்வி கேட்குறப்ப டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு கடிதம் வருது, எஃப்ஐஆரில் என் பேர் சேர்க்கப்படலன்ட்டு. திருப்பி அந்த எஃப்ஐஆரில் பேர்கள் சேர்க்கப்பட்டு திரும்பி விசாரணை வளையத்துக்கு உட்பட்டு கரூர் கோர்ட்டில் அசோகை அபராத தொகையை செலுத்திட்டு அடுத்த நாள்லேருந்து செந்தில் பாலாஜியும் தம்பியும் மாறி மாறி அண்ணனும் தம்பியும் கையெழுத்து போட்டுட்டு வராங்க. அப்போ தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் போகுது. அந்த நடவடிக்கைகளில் அந்த மனுவில் அவர் குறிப்பிடும் போதும் போலீஸாருக்கு கடிதம் போடும் போதும் செந்தில் பாலாஜி சொன்ன விஷயம், என்னை வேறு வழக்குகளில் காவல்துறை கைது செய்துவிடும், என்னை வேறு வழக்குகளில் விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. வேறு வழக்குகள்லாம் என்ன? வேறு வழக்குகள்லாம் என்ன? அவரை ஒத்துக்கிறாரா சார்? நான் இந்த வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன், மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. வேறு வழக்குகள் என்ன? இன்னைக்கு மீசையை முறுக்கிக்கிட்டு மார்பை தட்டி கொண்டு பேசக்கூடிய திமுகவினர் செந்தில் பாலாஜி இந்த வழக்குல சிக்கியிருக்காரு, இந்த வழக்குகள் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் போராடி சுதந்திரம் பெற்றதற்கான வழக்கா? வெளிப்படையா சொல்லுங்க மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. எந்த தார்மீக உரிமையும் இல்லாமல் தாவேகாவை விமர்சனம் செய்வது எந்த இடத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க இலாக்கா இல்லாத அமைச்சராக 2 வருஷம் சிறைச்சாலையில இருந்தீங்க. அந்த அழகு பார்த்த தமிழ்நாடும் இதுதான். தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவிற்கு கேவலமான சூழலிலே அன்றைய தினம் கையாண்டாங்க. ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்கும்போது பொறுப்பு அமைச்சரை போட்டு துறை நடத்தின வரலாற்று திமுகவுக்கு தான் இருக்கு. புரியுதா? அந்த அமைச்சருக்கு உடம்பு சரியில்லை, அந்த அமைச்சருக்கு எதுவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லை, சிறைச்சாலைக்கு போனது ஊழல் வழக்குல. புரியுதா உங்களுக்கு? அவ தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு சித்தரித்தது திமுக. புரியுதா? அப்ப எந்த நலனும் இல்லை, எந்த முகாந்திரமும் திமுகவுக்கு இல்ல. எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க மக்கள்கிட்ட தாவேகாவை மீது விமர்சனம் வைக்கிறீங்க?
கேட்கக்கூடிய ரெண்டே கேள்விதான். செந்தில் பாலாஜி குறிப்பிட்ட அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட வேறு வழக்குகளில் வேறு எஃப்ஐஆர்களில் என்னை விசாரிக்க கூடாது, என்னை கைது செய்யக்கூடாது, அந்த வழக்கின் விவரங்களை திமுக வெளியிட தயாரா? சிம்பிள், இந்த கொஸ்டின் தான். தயாரா? வெளியிடுங்க. சரி, உங்கள் மீது குற்றம் இல்லை. நேற்று தானே பத்திரிகையாளை சந்திச்சிங்க, சந்திக்கும் போது என்ன சொன்னீங்க? மடியில கனம் இல்லை, எனக்கு பயம் இல்லை சொன்னீங்கல்ல. நிபந்தனை ஜாமீனுக்கு ஏன் போடுறீங்க? ஏன் ஜாமீனுக்கு போறீங்க? ஜாமீனுக்கு போனோன்னா உயர் நீதிமன்றம் தடை போடுது, உச்ச நீதிமன்றம் போறீங்க. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு தான் அதை விசாரிப்போட்டு தள்ளி போட்டாங்க. அப்ப நாளைக்குன்னு விசாரிக்கும் போது கிடைக்காதுன்னு அர்த்தம். சார், இன்னொரு செய்தி வருது என்னன்னா, இன்கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் வந்து கிடைக்கலன்னா கைதுதான். உடல்நிலை சரியில்லைன்ற மாதிரி ஒரு டிராமா. அதெல்லாம் வந்து அவர் சிபிஐ ஏமாத்தலாம், தாவேகா அரசையும் தமிழ்நாடு காவல்துறையை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஒரு தாவேகா பேரம் பேசின வழக்குல நீங்க சரிவர விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்னா கைது நடவடிக்கை பாயுன்னு ஆர்டர் இப்ப போட்டிருக்காங்க. ஆமா, எல்லா சேனலும் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நீ என்ன இந்த சட்டத்தை என்ன மதிக்கிறீங்க? இந்த காவல்துறையை நீங்க என்ன மதிக்கிறீங்க? மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்கள் எல்லாம் முட்டாளா? மக்கள் எல்லாம் எதுவுமே பார்க்காம அரசியல் தெரியாம இந்த மக்கள் இருக்காங்களா? இதுதான் நமக்கு கூட கேள்வி. அப்போ உங்களுக்கு இவ்வளவு குறைகள் இருக்கு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் உங்கள் மீது குவிந்து உள்ளது. இன்றைக்கு இந்த சிபிஐ, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, டிவிஎஸ்சி நடத்தின ரைடுலாம் இருக்குல்ல, இந்த ரைடுகள் தாவேகா கொடுத்த புகாரா? தாவேகா நிர்வாகிகள் கொடுத்த புகாரா? இல்ல தனிப்பட்ட முறையில செந்தில் பாலாஜி மீது அவதூறுக்கான புகாரா? இதெல்லாம் என்ன புகார் கொடுத்தது? உங்க கடந்த ஆட்சியில நீங்க நடத்தின சீர்கேடுனால ஒரு பூனை வெளியே வந்து புகார் கொடுக்குது. பார்ட்டி ஃபண்டு, எல்லா மீடியாலையும் பார்ட்டி ஃபண்ட் தான் ஓடுது. புரியுதா? நீங்க யாரையும் ஏமாத்த முடியாது, யாரையும் மறைக்க முடியாது. அப்போ நீங்க சுரண்டி வாங்கின ஒரு மதுபானை ஆலயத்துடைய நிர்வாகிகள் உங்கள் மீது புகார்கள் கொடுக்குறாங்க. அப்ப கடந்த ஆட்சியில எந்த அளவிற்கு பார்ட்டி ஃபண்ட் ஓடுச்சுன்னு நீங்க பாருங்க. கண்டிப்பா. புரியுதா? மக்கள் பாக்குறாங்க, மக்களுக்கு வெளிப்படையா தெரியும். இப்படி இருக்கும்போது தாவேகாவின் மீது விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, அப்ப தாவேகா மேல திமுக விமர்சனம் வைக்கிறோம். இவர் ரைடு போறாரு, இவர் மெட்ரோக்கு போறாரு, இதை மடை மாட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன குறை வைக்கிறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? செந்தில் பாலாஜி தியாகியா? சொல்லலாம்ல, வெளியே வந்து பேசலாம்ல. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க நீங்க. உங்கள் மீது தவறு இல்லைன்னா நீங்க ஏன் ஜாமீன் வாங்கணும்? எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ இந்த தாவேகா அரசு கொஞ்சம் உஷாராயிடுச்சு. ப்ரீவியஸா தாவேகா பேர வழக்குல இந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஜாமீன் கேட்டனால கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வழக்குல தாவேகா லஞ்ச ஒழிப்புத்துறையும் தமிழ்நாடு அரசும் இது கேஸோட ஆரம்ப ஸ்டேஜ். ஆரம்பத்திலேயே இவருக்கு ஜாமீன் கொடுத்தா எப்படி விசாரிக்க முடியும்னு போட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஒரே போடு. இதை தான் உச்ச நீதிமன்றத்திலையும் கொண்டு போவாங்க. உச்ச நீதிமன்றமும் இதே தான் சொல்ல போகுது. அப்ப இவர் விரைந்து கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுகிறார். எப்பனாலும் எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம். கைது செய்யப்பட்டு இன்று இந்த அமைச்சர் மட்டும் இல்லை, இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் சீரிழைத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய எல்லோரும் மீதும் தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக எடுக்கும் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட மரிவல்சன் சொல்லியிருக்காரு, அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த லிஸ்ட்டை நாங்கள் வெளியிடுவோம், உள்ள லிஸ்ட்டை வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஆமாம், ரொம்ப வரவேற்கத்தக்க மாற்றமான விஷயம் தம்பி. இன்னைக்கு ஒரு சட்டசபையில் வந்து வெளிப்படையாக சில விஷயங்கள் பேசுகிறாங்க. கடந்த நீங்கள் ஆட்சி காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆட்சி காலங்களில் தமிழ்நாடு செய்தித்துறை வெளியிடக்கூடிய டிஐபிஆர், தமிழ்நாடு டிஐபிஆர் வெளியிடக்கூடிய சட்டமன்ற லைவ்ல வெறும் 2000 பேர் 800 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க தம்பி வியூஸ். இன்னைக்கு தாவேகா அரசு வந்தோன்னு பல லட்சம் மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்து நாடகம் பார்க்க வேண்டிய இந்த பெண்கள், தமிழ்நாட்டுடைய பெண்கள், மூதாட்டிகள், இந்த அம்மையார்கள் எல்லாருமே சட்டசபை லைவ பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? அரசியல் எந்த அளவிற்கு மாற்றப்படுகிறது, அரசியல் எந்த அளவிற்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்திருக்கு, எல்லாமே விஜய் என்ற நபர் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா இதை வேற மாதிரி சொல்றாங்களே சார். என்ன சொல்றாங்க? ரீல்ஸ் எடுக்குமாச்சின்னு சொல்றாங்களே. திமுக ஆட்சியில எங்க ரீல்ஸ் எடுக்கல சொல்லுங்க? ஒரு விஷயத்துல திமுகவை சொல்லுங்க. இந்த தேவான்னு சொல்லி சின்ன பசங்க 2 பேர் இருப்பாங்க, அவங்கள கூட்டு சட்டசபையில ரீல்ஸ் போட்டாரு முதல்வர். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ரீல்ஸ் இல்லையா? நீங்க செஸ் ஒலிம்பியாட் வந்து சென்னையில் நடத்துறேன்னு சொல்லிட்டு பெரிய ஆட் ஷூட்டே நடத்துனீங்களே, சென்னையில கார்னேஸ் நடத்தீங்களே, அதுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணீங்களே, அதெல்லாம் ரீல்ஸ் கிடையாதா? அதெல்லாம் ரீல்ஸ்லேயே வராதா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாரை முட்டாளாக்குறீங்க? இது திமுக தான் எல்லாத்திற்கும் ஆரம்ப புள்ளி தம்பி. நீங்க ரீல்ஸா இருக்கட்டும், நீங்க தாவேகா மீது வைக்கக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் முதல் எடுத்துக்காட்டு, முதல் சைனிங் அத்தாரிட்டி அவங்க தான். எல்லாத்தையும் அவங்க பண்ணிடுவாங்க. அவன் பண்ணனா அவன் மேல குற்றச்சாட்டு.
உடனே தாவேக்கா மேல விமர்சனங்கள். ஏன் அதை வைக்கிறீங்க? நீங்க பண்ண தப்ப தார்மீக அடிப்படையில மக்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்ல வரேன். அப்பதான் தாவேக்காவின் மீது நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்களை மக்கள் கொஞ்சமாவது காதுல கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து ஒத்துக்கோங்க, நீங்க தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கோங்கன்னு வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க செந்தில் பாலாஜிக்காக உங்களால போராட முடியுமா? செந்தில் பாலாஜி கைது பண்ண தாவேக்கா அரசு மும்முரமாக இருக்கு. திமுக மீது பழியை போடுகிறது. திமுக நிர்வாகிகளை கைது செய்ய தாவேக்கா வீரியமாக இருக்குது. ஒரு மேடையை போட்டு நீங்க போராட்டம் பண்ணுங்க, மக்கள் காரி துப்புவாங்க. அப்ப திமுக எந்த அடிப்படையிலும் இந்த நிர்வாகிகளுடைய மீது நடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நீங்க போராட்டம் நடத்த முடியாது, மக்கள்கிட்ட நியாயம் கேட்க முடியாது, மக்கள் மன்றத்தில் நீங்க முறையிட முடியாத சூழல் திமுகவிற்கு இருக்கும்போது அந்த தவறை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், மக்களை மதிக்க வேண்டும்ங்கிறத நம்ம சொல்ல வரோம். நீங்க பொதுவான பார்வையிலிருந்து இங்க பார்க்கும்போது தமிழ்நாடு அரசை தேர்ந்தெடுத்தது இந்த மக்கள். 1,75,00,000 மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்றைய தினம் விஜய் எந்த இடத்துலயுமே வந்து ரோட் ஷோ போறேன்னு எங்கேயுமே சொல்லலையே. ஆனா இன்னைக்கு ஆய்வுக்கு போகும்போதே மக்களுடைய கூட்டம் இருக்கு. இதை நீங்க கவர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? கவர்ச்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க இருக்கக்கூடிய இதே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அவர் தாவேக்கா தலைவரா இருக்கும்போது விமர்சனம் வச்சாங்க. அதே பேட்டியை தானே இன்னைக்கு மக்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் எடுப்பாங்க. இப்ப கூட அந்த மக்கள் எதுவுமே சொல்லலையே, அவர் சினிமா நடிகரை நாங்க பார்க்க வரல அப்படின்னு எங்கேயுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்ப நீங்க என்ன மக்களை முட்டாளாக்குறீங்க? நீங்க கரூர் சம்பவத்திலிருந்து தாவேக்கா தலைவர் முதல்வர் ஆனது வரைக்கும் திமுக சார்பு ஊடகங்கள், திமுக சார்பு பத்திரிகையாளர்கள் கட்டமைத்த விஷயங்கள்லாம் என்ன? திமுக தாவேக்கா 3 சீட்டு தேராது, தாவேக்கா தனிச்சு நின்னா வெற்றி அடைய முடியாது. எவ்வளவு கட்டமைப்பு! தாவேக்காவுடைய தலைவர் அவருடைய மனைவியை குறித்து எப்படி பேசுறீங்க, விவாகரத்து குறித்து எப்படி பேசுறீங்க, குழந்தைகள் எங்க தங்கி இருக்காங்க அதை கொண்டு எப்படி விமர்சனம் வைத்தீங்க கீழ்த்தனமாக? இதைதான் நம்ம கேட்கிறோம். அப்ப இவ்வளவு சித்தரிப்புகளையும் நீங்கள் செய்துவிட்டு, ரீல்ஸ் ஆட்சிகளை நீங்கள் நடத்திவிட்டு ஒரு தூய்மையான ஆட்சியை மாற்ற தமிழ்நாடு மக்கள் விரும்பும் போது அந்த அரசின் மீது குறை சொல்வதை எந்த இடத்துல ஏத்துக்க முடியும்? சார், இந்த மாதிரி மடைமாற்றக்கூடிய வேலையை திமுக செய்யும் போது இன்னொரு கேள்வி வருது. நேற்று பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ திட்டத்தெல்லாம் ஆய்வு செஞ்சாரு. ஆய்வு செய்யும் போது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, இது வந்து நீ சட்டசபையில வந்து எங்க உங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தேனி அந்த அப்பாவோட அப்பா கொண்டு வந்த திட்டம். யார் சொன்னா? திமுக. இப்ப நீங்க அவங்க அப்பாவோட அப்பா சொன்னாங்கல்ல, அவர் கை காசு போட்டு கட்டினாரா? திமுக நிதியில இருந்து கட்டினீங்களா? தமிழ்நாடு அரசியல இருந்து அந்த பணத்துல இருந்து கட்டினீங்களா? நீங்க மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் அது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை இவங்க தான் ஏதோ கொண்டு வந்த மாதிரி. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம். இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை இருக்கே, நீங்க சென்னை டு திருச்சி, சென்னை டு மதுரை போறீங்களா பைபாஸ், அதை கொண்டு வந்தது யாரு தெரியுமா? காங்கிரஸ். தெரியுமா உங்களுக்கு? 100 நாள் வேலை திட்டம்னு ஒண்ணு இருக்கே, அதை கொண்டு வந்தது காங்கிரஸ். செயல்படுத்தியது இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள். இன்னைக்கு நீங்க மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி வீடு கட்டு திட்டம், இது எல்லாமே கொண்டு வந்தது காங்கிரஸ். நெடுஞ்சாலைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ், வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்தது காங்கிரஸ். அன்றைக்கு அந்தந்த மாநிலங்கள்ல இருந்த அரசுகள் அதை ஏற்று நடத்தினார்கள். அவ்வளவுதான். இதற்கும் திமுகவுக்கும் துளியளவும் சம்மந்தம் கிடையாது. திமுகவுடைய ஃபண்டில் இருந்தோ, திமுக ஆட்சியில இருக்கும் போது இந்த மெட்ரோவை நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்களா? எங்கேயாவது தமிழ்நாடு மெட்ரோ நிறுவனம் எங்கேயாவது இருக்கா? சொல்லுங்க. என்ன என்ன கதவு காதுல பூ சுத்துறீங்க? ஏங்க இன்னைக்கு அதிமுக இது பாஜக அறிவித்த எத்தனையோ திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியது திமுக. எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திருக்கீங்க. அப்ப எல்லாமே நீங்க கொண்டு வந்ததுன்னு அர்த்தமா? எல்லாமே நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்? திமுகவுடைய அன்றைய முதல்வரும் தலைவரும் மதிப்பிற்குரிய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் லட்சக்கணக்கானது இருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் செய்த சேவைகள் தமிழ்நாட்டிற்கு மிகவும் பயனளித்த விதமாக இருந்தது. அதெல்லாம் மாற்று கருத்து. அதற்கு அப்புறம் நடந்த விளைவுகள் தான் திமுக கொடூரத்தின் உச்சம். இன்றைக்கே திமுகவுடைய ஆட்சி காலத்துல 21 25 வரைக்கும் அந்த முதல் வருடத்திலேயே வெளிப்படையாக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. பையனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிக்கிறான் சொன்னது பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. உடனே பழனிவேல் தியாகராஜனை தூக்கி வேற துறைக்கு மாத்துறீங்க. அந்த நிதித்துறையிலிருந்து அவர் மாறின துறை வரைக்கும் பழனிவேல் 4 வருஷம் இருந்தது யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா ரோல் மாடல் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் தான், அன்பில் மகேஷ் தான். மற்ற அமைச்சர்கள் யாராவது செயல்படுறது நீங்க பாத்தீங்களா? அப்ப இந்த அளவுக்கு திமுக உட்கட்சியிலேயும் இவ்வளவு சர்வாதிகார போக்கோட இருந்தாங்க. புரியுதா? அப்ப நான் தமிழ்நாட்டில் திமுக இப்ப இருக்கக்கூடிய திமுக பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை, முகாந்திரமும் இல்லை. இதுதான் உண்மை, ரியாலிட்டி இதுதான். இந்த மெட்ரோ திட்டம், ஏர்போர்ட் திட்டம், இது எல்லாம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். புரியுதா?
சரி, நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டமே அவங்க அப்பா கொண்டு வந்ததுன்னா பரந்தூர் விமான நிலையம் ஒன்று போராட்டம் நினைச்சுல, இது யார் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது பட்டது? பரந்தூரை நீங்க தடுத்துருக்கலாம்ல. பரந்தூருக்கு இல்லைன்னா நீங்க அடிக்கல் நாட்டியிருக்கலாம்ல. ஏன் பண்ணல? ஒன்று எதிர்த்திருக்கணும், இல்லைன்னா அடிக்கல் நாட்டியிருக்கணும், இல்லை முற்றிலும் தடை செஞ்சிருக்கணும். எல்லா வேலையும் நீங்க தானே பண்ணீங்க பரந்தூருக்கு. இதெல்லாம் என்ன நியாயம்? இன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது வேங்கை வயல் பிரச்சனை நடந்திருந்தா அதற்கு ஒரு தீர்வு இருந்திருக்கும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வேங்கை வயல் பிரச்சனைக்கே போகலையே. புரியுதா உங்களுக்கு? அப்ப இவ்வளவு மக்களுக்கு எதிரான எல்லா செயல் திட்டங்களும் இவங்க பண்ணிடுவாங்க. சமூக நீதினு சொல்லுவாங்க. ஆனா அந்த சமூக நீதியை பேணி காக்கக்கூடிய ஒரு அமைச்சரே மேடையில நீ எஸ்சி மாம்பாரு. புரியுதா? இதுதான் இவங்க பேசக்கூடிய சமூக நீதி. எந்த நடவடிக்கை எடுக்காது. இதே தாவேக்கால இன்று தவறு செஞ்சுட்டா உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுறாங்க. தாவேக்காவுடைய நிர்வாகிகளே சொல்லணும். அப்ப இது ஒரு மாற்றத்திற்கான அரசு, இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட்டை இவங்க எதிர்க்க தான் செய்வாங்க. எல்லா இடத்துலையும் விஜய் நொட்டம் சொல்லணும், விஜய் அரசு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட. சரி, இது என்ன கேள்விகள் வருதுன்னா, திமுக எதிர்க்கிறதுல நமக்கு எந்த உடன்பாடு இருக்கு, எதிர்கட்சி எதிர்ப்பாங்க. சம்மதமே இல்லாம சீமான் கட்சி, அதாவது நாதகால இருந்து எதிர்க்கிறாங்களே சார். இப்போ நேற்று மெட்ரோ போனாங்களே, மெட்ரோல வந்து என்ன சொல்றாங்க, நடுவுல சிவப்பு கம்பளம் போட்டு நடக்கிறாரு, வேற என்ன கருப்பு கம்பளம் போட்டு நடப்பாரு. எங்க யாரோ கொண்டு வந்த திட்டத்துக்கு இவரு சிவப்பு கம்பளம் போட்டு நடக்கிறாரு, ரீல்ஸ் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நாம் தமிழ் கட்சி. அது மட்டும் இல்ல சார், அது மட்டும் இல்ல, இப்போ கரூர்ல அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா அந்த 31, அதை எதிர்த்து இவங்க தான் கேஸ் போட்டுருக்காங்க. அதாவது தம்பி, திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கணும். இவங்களோட இவங்க ரொம்ப சொல்லி முடிச்சாங்க. திமுக வந்து தாவேக்காவை எதிர்க்கணும். திமுக டைரக்டா எதிர்த்தா நிறைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். உள்ளாட்சி தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது. அப்ப திமுக சார்பு நிலை உள்ளவங்க, திமுக சாயல்ல உள்ளவங்க இது எல்லா வேலைகளும் செய்யறாங்க.